கோவை காரமடையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த அப்பெரியவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து காரமடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரியில் வளர்ச்சி பணிகள் நிறைவடைந்து 2 ஆண்டுகளை கடந்தும் அப்பணிகளை செய்து தந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஊதியம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட அனைத்து ஒப்பந்ததாரர்களும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி ஈரோடு செல்லும் ரயிலில் பயணித்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை திண்டுக்கல் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான இளம்பெண்ணை சதீஷ்குமார் என்பவர் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்ததால் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சேலத்தில் பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்ட வந்த பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க மாநில செயலாளர் பெருமாள் உட்பட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். குறுக்கு பாறையூரில் தமிழக அரசுக்கு சொந்தமான நிலத்தை 2 ஏக்கர் தேர்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் இவர்களை கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் ஏல மையம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆன பின்னும் முழு பயன்பாட்டிற்கு வராததால் மலர் உற்பத்தியாளர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் ஓசூர், தளி போன்ற பல இடங்களில் மலர் உற்பத்தி அதிகமாக இருந்து வரும் நிலையில் ஏல மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டி விவசாயிகள் மற்றும் மலர் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நிலாயதாட்சியம்மன் கோவிலின் குடமுழக்க பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இளைஞர்கள் சார்பாக கோயிலில் தேரடி முகப்பில் தண்ணீர் பந்தல் ஒன்று அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இஸ்லாமியர்களின் சார்பாக 3000 தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்ட சம்பவம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் சத்துணவு முட்டை உட்கொண்ட 6 மாணவர்களுக்கு திடீர் வாந்தி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அழுகிய முட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டதா என கல்வித்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மணியாச்சி அம்மன் கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் மணியாச்சி அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆந்திராவில் இருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 150 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது கண்டெய்னர் வேனில் 8 மூட்டைகளில் கஞ்சா கடத்தி வந்த நிலையில் இதுகுறித்து கரிமேடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காலி தண்ணீர் குடங்களுடன் 50க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்ன சாக்கிலிப்பட்டியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த நாலுவேதபதியில் உள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாத்தியங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்தனர். மஞ்சள் உடையணிந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலம் வந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் குண்டும் குடியுமாக இருக்கும் சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் புதிய தார்ச்சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது.
ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த தார்ச்சாலை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் கிழக்கு தொகுதிக்குட்பட்ட நத்தார்சா பள்ளிவாசல் பகுதியில் கழிவுநீர் செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி குடியிருப்புக்குள் செல்வதால் நோய் தொற்றும் அபாயத்திற்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக கழிவுநீர் குழாயில் மண் தேங்கி சாக்கடை நீர் வெளியேறி வரும் நிலையில் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி போற அளவு வாக்கியா மாதிரி இருக்கு. அந்த வாக்கியா தூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க இங்க கவுன்சிலர்ட்டையும் சொன்னோம். அவங்களும் சரி வேற நடவடிக்கை எடுக்கல. 2 வாட்டி சொல்லிட்டோம். நம்பணும் அவங்களும் சரியில்லை. MLA இன்னைக்கு ஓட்டு வாங்க வரப்பதான் இந்த ஏரியாவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் அவர் வரவே இல்லை. இங்க நாங்களும் எத்தனையோ வாட்டி முறையிட்டோம். அங்கிட்டு தூர் வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தண்ணி போக வசதியா இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போகுது. அதனால நீங்க நல்லபடியா ஒரு முடிவு எடுக்கணும். மோரியை சுத்தம் பண்ணி நல்லா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தில் பதவி பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நிர்வாகிகள் அனைவரும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை போலீசார் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில் பயணத்தின் போது ஏற்படும் ஆபத்தின் போது 139 எண்ணை பயன்படுத்த வேண்டும் என பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காரைக்காலில் மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்தார். தைப்பூசத்தையொட்டி காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். ஆண்டுதோறும் பாத யாத்திரை செல்லும் நிலையில் நடப்பாண்டில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். திருவண்ணாமலையில் விடுமுறை நாளில் போதிய பேருந்துகள் வசதி இல்லாததால் வீடு திரும்புவதற்கு பெரும் சிரமம் ஏற்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். முகூர்த்தம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் நாட்களில் பேருந்து வசதிகள் குறைவாக உள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர்.
ஈரோடு அருகே கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த காசிப்பாளையத்தில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை நீக்கிய போது மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய தற்காலிக ஊழியர் சோமசுந்தரம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சோமசுந்தரத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.